வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2. நான் உங்கள் ரகுமான். இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் பார்த்துருப்பீங்க. இப்போ எலிமினேஷன் சேம்பரில் ராண்டி ஆர்டன் இதுக்கு வெற்றி பெற்றார். கோடி ரோட்ஸே தோற்று போயிட்டாருப்பா இப்படி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ராண்டி ஆர்டனுக்கான வெற்றிக்கான காரணத்தை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்கலாம். சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் முதல் சேனலுக்கு வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், 2026 ரெஸ்ல்மேனியாவுக்கு வெறும் 49 நாட்கள் மட்டுமே இருக்குது. இந்த ரெஸ்ல்மேனியாவுக்கு பெரிய லெவலில் எல்லாருமே வெயிட் பண்ணுறீங்க. இப்போது ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ஃபைனலி இந்த வருடம் மென்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பரை வெற்றி பெற்றார். இதுக்கப்புறமா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுவார். இதுக்கு முன்னாடி ட்ரூ மேக்கின்டருக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை 5 இல்லை 6 இல்லை 7 இல்லை 8 இல்லை 9 இல்லை 10 இல்லை 15 தடவை மேட்சஸ் நடந்திருக்குது. இதில் 2024 4 தடவை நடந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். 10 தடவை பார்த்து அழிச்ச மேட்ச் தான் இந்த மேட்ச். பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் ஒரே ஒரு ஃபோக்கஸிங் என்னென்னா ராண்டி ஆர்டன் சாம்பியன் ஆகிறது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ட்ரூ மேக்கின்டர் சாம்பியனாக இருக்கும்போது ராண்டி ஆர்டன் சேலஞ்சராக இருந்தார். பல முறை முயற்சி பண்ணி ஃபைனலி பார்த்தீங்கன்னா ட்ரூ கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை ஒன் டைம் வின் பண்ணியிருக்கிறாரு. அவர் ட்ரூவை மீண்டும் வின் பண்ணியிருக்காரு. அது தனிப்பட்ட கதை. இப்போது இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்கும். WWE பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ட்ரூ மேக்கின்டருக்கும் ராண்டி ஆர்டனுக்குமான ஸ்டோரியை நல்லாவே கொண்டு போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களுக்குள்ள சூப்பரான டேலண்ட் இருக்குது. அது ப்ரொமோ கட், அதையும் தாண்டி மேட்ச்சு செம்மையாக கொண்டு போவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ரெஸ்ல்மேனியாவில் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்படி. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராண்டி ஆர்டன் வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஃபோக்கஸிங்கில் கொண்டு போகலாம். இப்போ கோடி ரோட்ஸோ மற்றவங்களோ எந்த ஒரு டார்கெட் லைன்லையும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் ட்ரூ மேக்கின்டர் மற்றவங்களுடைய டார்கெட் லைனில் இருக்கிறாரு. ராண்டி ஆர்டன் என்னதான் எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெற்றாலும் அதுக்கு முன்னாடி ட்ரூ கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை நாங்கள் பிடுங்கி ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சில சைடு பார்த்தீங்கன்னா கங்கணம் கட்டிட்டு திரிகிறாங்க. அதில் ஒருத்தர் தான் கோடி ரோட்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி கோடி ரோட்ஸ் தோற்றது பல பேருக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் ராண்டி ஆர்டன் வின் பண்ணது சந்தோஷமாக இருந்தது. கோடி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட மூமெண்ட்டெல்லாம் ரெஸ்ல்மேனியாவில் தான் கொடுப்பாரு. இப்போ சேம்பரில் கொடுக்கறத பார்த்தா ரெஸ்ல்மேனியாவில் கொடுக்க மாட்டார் போல இருக்குது. சரி, இப்போது உங்களுக்கு கேள்வி இருக்கலாம், கோடி ரோட்ஸோடைய அப்கமிங் பிளான் என்ன அப்படிங்கிறது. அதுக்கான விஷயமும் தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி ட்ரூ மேக்கின்டர் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணியிருப்பார். அப்படி அட்டாக் பண்ணதுனால தான் இன்றைக்கி கோடி ரோட்ஸ் தோற்று போகிறாரு. இது தடவை இல்லை 2 தடவை இல்லை, வாரம் இதே தான் ட்ரூ மேக்கின்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இதுக்கு ஒரு வழி கட்டணும்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவை ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலி காய்ஸ், நம்ம செத் ராலின்ஸ் வந்து அந்த கூண்டை விட்டு வெளியே போகும்போது அணக்கமாக வந்த ட்ரூ மேக்கின்டர் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பார். அப்போ ரெஃப்ரி யாருமே இல்லை, கரெக்டு தானே? ஆக்சுவலி அந்த டைமில் ட்ரூ இல்லாட்டா மேபி நம்ம கோடி ரோட்ஸ் ராண்டி ஆர்டனை பீட் பண்ண கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் வழக்கமாக இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் தான் இப்படி பண்ணுவார். ஏன்னா கோடி ரோட்ஸுக்கு இப்படி ட்ரூ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ட்ரூ அடிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து கொடுக்கல வருவாங்க. ஆனால் கோடி அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த ரெஸ்லரே வின் பண்ணுவார். இது வழக்கமாக எப்போவுமே நடக்கிறது தான். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் மாற்றாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராண்டி ஆர்டன் புரிஞ்சுக்கிட்டாரு. எப்படியும் நீ அவனை அடிச்சுட்டு என்ன தான் அடிக்க வருவானு. கரெக்டாக கோடி ரோட்ஸ் வரும்போது கோடி ரோட்ஸ்க்கே ஒரு ஆர்கேவை போட்டு வின் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி அது வந்து சச்ச யூனிக் அண்ட் ப்ரெசண்டாக இருந்தது கைஸ். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது. நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ கோடி ரோட்ஸோடைய அப்கமிங் பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் வந்து ஒரு விஷயம் சொன்னோம்ல, அதை பற்றி சொல்கிறேன். இந்த ஷோ முடிஞ்ச உடனே ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் நிக் ஆல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டையாக ட்ரூ கிட்ட போயிட்டுருக்காரு. ஏன்டா உனக்கு வேறு வேலையே இல்லையா? நீ சும்மா வந்து WWE ஸ்டோரியை கெடுத்துக்கிட்டு இருக்க, நீ தேவையே இல்லாமல் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான வாக்கு வருது. ஆனால் அதில் ட்ரூ பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கொழுதுறது போய் பேசிட்டாரு. ஸோ இதில் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் செம்ம கடுப்பாயிட்டார். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ரி செஷனில் உட்காந்து பேசியிருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போயிட்டு மைக்கை கொண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ட்ரூ மேக்கின்டர் எக்ஸ்ட்ரீம் லெவலை நோக்கி போயிட்டான். அதாவது நான் அவனை கட்டுப்படுத்தலான்னு பார்த்தோம். ஆனால் அவன் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போயிட்டான். அதனால் நான் அவனுக்கு வந்து கொடுத்த வாக்குறுதியை நிராகரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது இதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள இந்த ஜான்வரி மாதம் ஃபஸ்ட் வீக் வந்து ஒரு மேட்ச் நடந்துருக்குங்க. அதில் ட்ரூக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு மேட்ச். இதில் ஒருவேளை ட்ரூ வின் பண்ணிட்டார்னா கோடி ரோட்ஸ் அங்கேயும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக சேலஞ்ச் பண்ணக்கூடாது. ஆனால் ராயல் ரம்போவும் எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணால் அந்த தடை கிடையாது. கண்டிப்பாக அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணிடலாம்ல. அதனால தான் ட்ரூ மேக்கின்டர் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்போவும் சரி எலிமினேஷன் சேம்பரும் சரி கோடி ரோட்ஸ் வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி தடுத்து நிறுத்தினார்.
அதெல்லாம் இதுக்கப்புறம் செல்லுபடியாவது. ட்ரூ மேக்கின்டர் ரொம்ப ஓவராக போயிட்டான். அதனால் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் நான் ட்ரூ மேக்கின்டருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்சை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்மாக்டவுன் சொன்ன மேட்சை சொல்லிட்டாரு. அதாவது ரெசல்மனியாவுக்கு முன்னாடியே ட்ரூ மேக்கின்டர் தன்னோட டைட்டில் அகெயின் டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. அதுவும் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில். கைஸ், சம்பவம் இஸ் லோடிங். பொதுவாகவே கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாருன்னா அதிகபட்சம் அவர் வெற்றி தான் பெறுவார். அதுவும் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் அவருடைய டைட்டிலுக்காக மோத போகிறாரு. WWE பார்த்தீங்கன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு இதில் கோடி வின் பண்ணிட்டாருன்னு வைங்களேன். கோடிக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் சிங்கிள் ஃபியூடாகவே அவங்க வந்து கொண்டு போகலாம். அது நல்லா இருக்கும். பட் ஆனால் எனக்கு என்னமோ இது வந்து குருமாவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்னப்பா குருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ மேக்கின்டருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடக்கும்போது கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணாக்காக ட்ரூ மேக்கின்டர் மீண்டும் அவரோட சாம்பியன்ஷிப்பை வெப்பனாக யூஸ் பண்ணலாம். அல்லது ஜாக்கப் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவன் இருக்குது. அவரும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக வந்து எப்படியாவது குட்டி கர்ணம் போட்டு ஜாக்கி சான் சாதகசெல்லாம் காட்டி யூமொங்கசல் ஆகி பென்டன் ஆகி எப்படிலாம் ட்ரை பண்ணி அவர் வந்து சாம்பியன்ஷிப் போனாலும் அது முடியலை. ட்ரூ வந்து தடுத்துக்கிட்டே தான் இருந்தார். ஸோ ட்ரூ மேக்கின்டருக்கும் ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் பர்சனல் வெஞ்சிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. கரெக்டு தானே? இப்போது ஜேக்கப் ஹார்ட் இருக்கிறார்ல, அவர் மேபி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ட்ரூ என்ன அட்டாக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவர் அட்டாக் பண்ணதுக்கு போகலாம். அல்லது கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணலாம். எப்படி இதுக்கு முன்னாடி ஸ்மாக்டவுனில் அட்டாக் பண்ணார் அதே மாதிரி. அப்படி அட்டாக் பண்ணும் பட்சத்தில் இந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபை ஆயிரும். கரெக்டு தானே? அப்போது இதில் ஜேக்கப் ஹார்ட்டும் இருக்காருன்னா ஜேக்கப் ஹார்ட்டை மட்டும் சொல்லலை, சாமி ஜயன் சொல்லிட்டு இன்னொரு ஜீவன் இருக்குது, அதுவும் இருக்குது. ஏன்னா இவங்க எப்படி குட்டியை குழப்பிட்டு சால்னா பாக்கெட் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் சாமி ஜயன் நான் உருமாறிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே உருமாறிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்போ பார்த்தீங்கன்னா ஹீல்டன் ஆகி இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணுவாருன்னு தெரியல. ஆனால் அவருக்கும் ஆசை இருக்குது ரெசல்மனியாவில் சாம்பியன்ஷிப் ஆக போதணும், அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆகணும்னு. ஸோ அவரும் இந்த லைனில் இருக்கார். ஸோ இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் இப்போ நம்ம ராண்டி ஆர்டன் தனியாக வச்சுருவோம். அவர் எலிமினேஷன் சாம்பியன் வெற்றி போயிட்டார். ஆனால் இதை தவிர்த்து இந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்குள்ளேயே குருமா ஓட்டும் விதமாக ட்ரூ மேக்கின்டர் இருக்கார். அடுத்தது கோடி ரோட்ஸ் இருக்கார், சாமி ஜெயின் இருக்கிறாரு, அண்ட் சாம்பியன் ட்ரூ இருக்கிறாரு. இதையும் தாண்டி போனால் ராண்டி இருக்கார். ஸோ இவங்களுக்குள்ள பஞ்சாயத்தை எப்படி முடிக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலையே ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சரை நம்ம இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் தெரிஞ்சிடலாம். மேபி அவங்க மாறி அட்டாக் பண்ணும் பட்சத்தில் WWE பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்ந்து WWE சாம்பியன்ஷிப்பாக நீங்கள் ரெசல்மனியாவில் மோதுங்க அப்படின்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்லும் பட்சத்தில் எலிமினேஷன் சாம்பியன்ஷிப்பை கஷ்டப்பட்டு வின் பண்ண ராண்டி ஆர்டனோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்கெல்லாம் ஈஸியாக கண்டென்ட் ஆகிடுவாங்க. பட் ஆனால் ராண்டி ஆர்டனோட நிலைமை, அவர் கஷ்டப்பட்டு சாம்பரை வின் பண்ணி போயிருக்காருல, அது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. ஸோ இதுக்கான பதில்களை இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராண்டி ஆர்டன் இப்போ வெற்றி பெற்றிருக்காரு. அவர் ரெசல்மனியாவில் சிங்கிள்ஸ் மேட்சாக ட்ரூ மேக்கின்டர் கூட மோதுவாரா, இல்லை ப்ரோ மல்டிபிள் மேட்சாக தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.